வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கலைஞரின் கனவு இல்லம் பற்றி ஒரு செய்தி வெளியாக இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது கலைஞரின் கனவு இல்லம் 2030க்குள் குடிசை இல்லா தமிழ்நாடாக மாற்றப்படும். 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும். 2024 2025 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். ஒரு வீட்டின் மதிப்பீடு ரூபாய் 3.5 லட்சம் ஆகும். கலைஞரின் கனவு இல்ல திட்டம் ரூபாய் 3.50 லட்சம் செலவில் கட்டப்படும் வீடுகளுக்கு ஒட்டுமொத்த நிதியும் தமிழ்நாடு அரசே வழங்கும். இத்திட்டத்தின் மூலம் 2030ஆம் ஆண்டுக்குள் 8 லட்சம் வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. பயனாளிகளுக்கு வீடு கட்ட நிலம் இல்லாவிட்டாலும் நிலத்தையும் தமிழக அரசே வழங்கும் என செய்தி வெளியாக இருக்குது. அதனால் இந்த இதுக்கு எலிஜிபிள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதை எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பிபிஎல் டாப் லிஸ்ட்டு அப்படின்னு இருக்கும். அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ண சொல்லும். உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தாலுக்காவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஊர் எதுவோ அந்த ஊரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேயும் உங்கள் ஊரே செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளைன்னு இருக்குது பாருங்க, அந்த அப்ளைவை கொடுத்தீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டு வந்து கீழே வந்துடும். அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இதுக்கு எலிஜிபிளாக இல்லைங்க நீங்களே ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.